அனைவருக்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ண அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு தரும் 3 ஜாக்பாட்கள்லாம் என்னென்ன? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உனக்கு என்னப்பா, நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கவலைன்னு ஒன்று இருக்கா சார் நீங்கள் ஏதாவது சொல்ல போகிற, நீங்கள் வேறு நான் அவன் இங்கே கடனில், நீங்கள் பேசுகிறது தெளிவாக என் காதில் கேட்குது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர்னு பிரிச்சிடலாம் அவங்கள. பிஃபோர் ஆஃப்டர், முன்ன வேற மாதிரி, இப்போ நான் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 10லே சனி பகவான், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பிராண்ட் ஆக்குறார். அப்போ என்னாகும், நான் கம்பெனி தொடங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே மிகப்பெரிய தொழிலதிபர் விருது கிடைச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களோ ஆஃப்டர் திஸ் 14ஆம் தேதி அது பிக்கப் ஆகி அடுத்த லெவல் போயிடும். அப்போது என்ன, என் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுரா அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் டைம் ஒர்க் அவுட் ஆகிற நேரம் இது. மிதுனராசிக்காரர்கள் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி, இந்த மாதிரி கடன், கஷ்டம், கவலை, துக்கம், எனக்கு அதில் குழந்தை இல்லை, எனக்கு வீடு இல்லை, கடனை எல்லாத்தையும் எழுதி அப்படியே கீழ்ச்சி போட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது நடக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் பிரைட் ஆக போகிறீங்க, சூப்பராக இருப்பீங்க. காரணம் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 10லே சனி பகவான் தான் மக்கள் புகழ் பெற போகிறீங்க, பிரபலத்துவம் பெற போகிறீங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க, இயக்கங்களில் இருக்கிறவங்க, சங்கங்களில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வருஷம் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார், இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு எண்டு கிடையாது, எண்டே கிடையாது. எண்டு கேடடா போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது எண்டே கிடையாத ஒரு நிலை ஏற்படும். ரைட். ராசியில் இருக்கார் பிருந்தா குரு. ஆஃப்டர் திஸ் தமிழ் புத்தாண்டு ஜூனுக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் என்பது தனம், காசு, பணம், திட்டு, மணி. மற்ற எல்லாருக்கும் குரு பகவான் எதையோ ப்ளஸ் பண்ணுறாரு. வேத சாஸ்திரங்களை கொடுக்குறாரு, விஞ்ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு, ஞானத்தை வைங்க சார், அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க, பணம் எங்க அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது தனலாபத்தை தருகிறார். ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடுறார். எப்படின்னா, இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி எதுக்கு வேணும் போகிறீங்க, சம்பாதிக்க தானே போகிறீங்க, ஸ்ட்ரைட்டாக உனக்கு பணமே கொடுத்துட்றேன் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சூப்பர் சார், இது நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல குரு பகவான் வாரா கடனெல்லாம் வரப்போகிறது. பழைய குமார் இங்கே தான் சார் சுற்றிட்டு இருந்தான், 5 வருஷம் முன்னாடி காசு வாங்கிட்டு ஓடி போயிட்டான் சார், அவங்க கண்ணுக்கு போடுவான், திரும்ப காசு திருப்பி கொடுப்பான். அந்த மாதிரி பழைய கம்பெனியில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வரவே இல்லை, இன்சென்டிவ் கொடுக்கவே இல்லை, ஏமாற்றிட்டாங்க, அதெல்லாம் சரியாகி திருப்பி கொடுப்பாங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தான். அப்போ கொஞ்சம் தீர்த்த வாரியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் குரு பகவான் ஒரு என்ன சொல்கிறது, பொது மன்னிப்பு கொடுக்குறாரு. மரியாதையாக ஓடி போய் உடம்பு சரி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கல்லீரலின் கடவுள் அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுடைய மிதுன ராசிக்காரங்கள்லாம் இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உடம்பு சரியாயிடும். 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம், எதிரிகள் எல்லாம் பார்க்குறார். ஸோ நம்மளை சுற்றி எப்போ பார்த்தாலும் ஒரு திருஷ்டி சார், எது நடந்தாலும் விளங்கவே மாட்டேங்குது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் மாற்றி நல்லா பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை உருவாக்குறார். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10 பார்க்குறார். இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. 10ல் ஏற்கனவே சனி பகவான் உட்காந்துருக்கார். சனி பகவானை குரு வேற பார்த்துறாரு. அப்போ 10ஆம் இடம் தொழிலுங்கிறது டெவலப் ஆகுது. 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10, 11, 12 பார்க்குறார். 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். மிதுன ராசிக்காரங்க கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வண்டி போன்ற யோகங்கள், பூமி லாபங்கள் போன்றவை, முக்கியமாக ப்ரொமோஷன் மிதுன ராசிக்காரங்களை தேடுவாங்க.
என்ன நம்ம எங்கே என்ன 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 தேடுறீங்க, காலையில் வந்துட்டீங்க, இல்லை அடுத்த டீம் லீடராக நீங்கள் தான் பதவி ஏற்க போகிறீங்க. பதவி ஏற்க போகிறேன்னா நம்மளால் பேப்பர் போட்டாரா, அவர் பேப்பர் போட்டார், நார்த்துக்கு போகிறாரு, அடுத்து அதுக்காக என்ன ஏன்டா தேடுறீங்க, நீங்கள் தான் அந்த போஸ்டிங்க்கு கரெக்டுன்ட்டாங்க. அதெல்லாம் ஏற்படும். ஃபாரின் போக போகிறீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குறையொன்றும் இல்லை, ஒரு குறையும் இல்லைங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டா இன்னும் சிறப்பா இருக்கும்? வழிபாடுகள்னால் ஒரே ஒரு வழிபாடு தான். இவருக்கு 1000 தான் இருந்தாலும் ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஆபத்து. அப்பாவுக்கு உடல்நிலையை பாதிக்கும். அப்பாவுக்கு மிதுனராசிக்காரங்க அப்பாவோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் இருக்கக்கூடிய அங்கே சிவன் கோயில் போனீங்கன்னா அங்கே சிவனுடைய உடம்பே பாம்பு வடிவமாக இருக்கும். அவரை போய் பார்க்கலாம். திருநாகேஸ்வரம் போகலாம், திருப்பாம்புபுரம் போகலாம். சர்ப வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பு? 100க்கு 200 மார்க்குங்க, பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக ட்ரிபிளாக 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும், இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புனா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4ல் இருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே. ஆக பராபவ வருடம்
மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு.